Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி மாசான ஷேக் எஃபெக்ட் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்றதுக்கு பீட்மார்க் ஷேக் எஃபெக்ட் உங்களுக்கு தேவைப்படும். சோ இத டவுன்லோட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த வெப்சைட் ஓபன் ஆகும். இதுல கொஞ்சமா மேல ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படினா இதுல பிரசன்ட் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க XML ப்ராஜெக்ட் லிங்கா கூட டவுன்லோட் பண்ணனும் அப்படினா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் கீழே இருக்கிற go to download அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். இந்த டைமர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா டவுன்லோட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படியே டைரக்ட்டா நம்மளோட அலைட் மோஷன் ஆப்லயே இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடும். இந்த பீட்மார்க் ப்ராஜெக்ட்ட உங்களோட அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்றதுக்கு நீங்க கம்பல்சரி அலைட் மோஷன் ஆப்பை சைன் இன் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி சைன் இன் பண்ணாம நீங்க இம்போர்ட் பண்ணனும் அப்படினா XML ஃபைலை டவுன்லோட் பண்ணி கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிங்க் வந்து வெரிஃபை ஆகிட்டு இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேக்கேஜ் வந்து உங்களோட அலைட் மோஷன்ல டவுன்லோட் ஆகிட்டு இம்போர்ட் ஆகிடும். இந்த பீட்மார்க் ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஒவ்வொரு இமேजेस வந்து நான் கொடுத்திருப்பேன். இந்த இமேजेस இடத்துல எல்லாத்துலயும் உங்களோட இமேஜை வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். கம்பல்சரி நீங்க இதல ஆட் பண்ற எல்லா இமேஜுமே 9:16 ஃபுல் ஸ்கிரீன் சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இமேजेसையே நீங்க 9:16 ஃபுல் ஸ்கிரீன் சைஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அலைட் மோஷன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீழ இருக்கிற நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழ இருக்கக்கூடிய பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி மீடியாவில இருந்து நீங்க என்ன இமேஜை 9:16 சைஸ்க்கு சேஞ்ச் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய 3 டாட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ஸ்கிரீன் சைஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிற இந்த சேவ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் கரண்ட் ஃப்ரேம் as PNG அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை இமேஜுக்கும் 9:16 சைஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒன்ஸ் அகைன் இன்னொரு இமேஜை வந்து அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சேம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பேக் வந்துட்டு மேலே இருக்கிற ஷேர் ஐக்கானை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதில் கரண்ட் ஃப்ரேம் as PNG அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு 10 இமேஜ் கிட்ட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இமேஜஸ் உங்ககிட்ட இருக்கிறப்ப நம்ம ஸ்டேட்டஸோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி 10 இமேஜஸ் கிட்ட வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் பேக் வந்துட்டு நம்மளோட பீட்மார்க் பிரசன்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பீட்மார்க் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் வந்து HDR எஃபெக்ட். இது வந்து நமக்கு தேவையில்ல. மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கான பிளேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டெக் ஆர் தமிழ் எடிட்டிங் அப்படின்ற இந்த இமேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை கீழே இருக்கிற இந்த ஸ்டார் பாக்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன இமேஜை பயன்படுத்த போறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நம்ம பேக் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ராக்கை கொஞ்சமாக மூவ் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு கலர் அண்ட் ஃபில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டெக் ஆர் இமேஜை வந்து டச் பண்ணிக்கிட்டு நம்மளோட அடுத்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேட்டஸில் எத்தனை பீட்மார்க் கிட்ட உங்களோட இமேஜை ஆட் பண்ணுறதுக்கான பிளேஸ் இருக்குதோ எல்லா இடத்துலையுமே உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் பேக் வந்துட்டு இந்த ட்ராக்கை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பிளாக் இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபில் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜ் ஆட் பண்ணுற பிளேஸ்லையும் என்னோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ்க்கான எல்லா இடத்துலையுமே நான் இமேஜஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து சாங் ஒன்று ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரீன் கலர் ப்ளஸ் ஐக்கனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ சாங்கை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீடியா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆடியோவாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற வியூவால் கொடுத்து நீங்கள் உங்களோட கேலரியில்
இருந்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளியிலேயே எனக்கு தேவையான மியூசிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஜஸ்ட் பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து சாங் ஆட் ஆகிடும். சாங் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு செட்டிங் செய்யணும். இந்த சாங்கோட லென்த் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரிம் பண்ணணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டை விட இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்றதுக்கு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டோட எண்டிங்ல வந்துக்கோங்க. இதுல நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண இமேஜோட எண்டிங்ல இந்த ஒயிட் லைன் இருக்கிற மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாங்கோட ட்ராக்குக்கு நேரா இருக்கிற ஐக்கான லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தேர்ட் ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இந்த சாங் வந்து ட்ரிம் ஆகிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. சேவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்க மேலே இருக்கக்கூடிய ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.